ஹலோ காய்ஸ், வாங்க நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ உளுந்த வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து மட்டும் நமக்கு நல்ல உளுந்தாக பார்த்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நல்ல உளுந்தாக இருந்துச்சுன்னா வடை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தாங்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேங்க நறுக்கி. பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கையினால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சரிசி மாவுங்க. பச்சரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க வடை. அதுதான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் ஊற வைக்கும்போது சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலைங்க. நான் வெறும் உளுந்து மட்டும்தான் ஊற வச்சு அரைச்சேன். கிரைண்டரில் அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா கிரைண்டரில் அரைச்சா கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி மொறுன்னு இருக்கும். மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வடை. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிரும். நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு வடையை தட்டி அதில் எடுத்துக்கலாங்க. தண்ணியை தொட்டுக்கணும், கையினால் தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து உருட்டும் போது அப்படி பந்து மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் வடை தட்ட நல்லாயிருக்கும். இதான் பக்குவமுங்க. இப்போ வடையை திரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது தாங்க எடுக்கணும் வடை. வடையை திருப்பிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. அரைச்சி அள்ளி வச்சுருங்க. உளுந்த வடை ரெடிங்க. செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம், காலை டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. உளுந்த வடை ரெடி. ஓகே, பாய். தேங்க்யூ.